வணக்கம். நாம் பார்க்க இருப்பது சர்க்கரைவள்ளி கிழங்கு சுகியன். தேவையான பொருட்கள்: சர்க்கரைவள்ளி கிழங்கு 1/4 கிலோ, தேங்காய் துருவல் 4 டேபிள் ஸ்பூன், பாசிப்பருப்பு 1 கப், மைதா மாவு 1 கப், வெல்லம் 1/4 கிலோ, நசுக்கிய ஏலக்காய் 2, உப்பு தேவையான அளவு, சமையல் எண்ணெய் தேவையான அளவு. அடுப்பை பற்ற வைத்து வெறும் வாணலியை வைக்கவும். வாணலி சூடான பின் 1 கப் பாசிப்பருப்பை போடவும். அடுப்பை சிம்மில் வைத்துக்கொண்டு மிதமான சூட்டில் பாசிப்பருப்பை வறுக்கவும். அதிக சூட்டில் பாசிப்பருப்பை வறுத்தால் பாசிப்பருப்பு கருகிவிடும். பாசிப்பருப்பு கருப்பாக கருகிய மாதிரி இருந்தால் கசப்பு சுவை வந்துவிடும். அதனால் சிறிது நேரம் மிதமான சூட்டில் பாசிப்பருப்பை பொன்னிறமாக வறுக்கவும். பருப்பு வறுபட்ட பின் அடுப்பை அணைத்து விடவும். சூடு ஆறுவதற்கு சிறிது நேரம் ஆறவிடவும். பாசிப்பருப்பில் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து அரை மணி நேரம் ஊறவிடவும். அடுப்பை பற்ற வைத்து வாணலியை வைத்து தேவையான அளவு நீர், சிறிது உப்பு சேர்த்து ஊற வைத்த பாசிப்பருப்பை போட்டு நன்றாக வேக வைக்கவும். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், பாசிப்பருப்பு நன்றாக வெந்திருக்க வேண்டும். ஆனால் மிகவும் குழைந்திருக்க கூடாது. பாசிப்பருப்பு முழுதாக இருக்க வேண்டும். பாசிப்பருப்பை கையால் எடுத்து நசுக்கி பார்த்தால் மாவு போல் மசிந்திருக்க வேண்டும். இதுதான் பாசிப்பருப்பு வேக வைக்கும் பக்குவம். இப்படி வேக வைக்கப்பட்ட பாசிப்பருப்பை இது போன்ற சல்லடையில் போட்டு தண்ணீரை வடிகட்டி கொள்ளவும். சிறிது நேரம் அப்படியே உலர்த்தி கொள்ளவும். சர்க்கரைவள்ளி கிழங்கை எடுத்துக்கொள்ளவும். சர்க்கரைவள்ளி கிழங்கின் இருபுறமும் கட் செய்து கொள்ளவும். பிறகு கழுவி சுத்தம் செய்து கொள்ளவும். வாணலியில் சுத்தம் செய்த சர்க்கரைவள்ளி கிழங்கை வைத்து சர்க்கரைவள்ளி கிழங்கு மூழ்கும் அளவுக்கு தண்ணீர் ஊற்றவும். சர்க்கரைவள்ளி கிழங்கை நன்றாக வேக வைக்கவும். சர்க்கரைவள்ளி கிழங்கை கையால் நசுக்கி பார்க்கவும். சர்க்கரைவள்ளி கிழங்கு நன்றாக வெந்திருக்கிறதா என்று கையால் நசுக்கி பார்த்தால் தெரியும். சர்க்கரைவள்ளி கிழங்கை கையால் நசுக்கினால் மாவு போல் இருக்கும். இதுதான் சர்க்கரைவள்ளி கிழங்கு வேக வைக்கும் பக்குவம். சர்க்கரைவள்ளி கிழங்கில் மேல் தோல் ரோஸ் நிறத்தில் இருக்கும். சர்க்கரைவள்ளி கிழங்கின் மேல் தோலை கையால் உரித்தெடுக்கவும். மேல் தோல் நீக்கிய பிறகு வேக வைத்த சர்க்கரைவள்ளி கிழங்கை கட்டி இல்லாமல் மசித்து கொள்ளவும். சல்லிக்கரண்டியால் மசித்து கொள்ளவும். தேவைப்பட்டால் மிக்சியில் சர்க்கரைவள்ளி கிழங்கை போட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கொள்ளவும். மிக்சியில் வேக வைத்த பாசிப்பருப்பை போட்டு தண்ணீர் சேர்க்காமல் அரைத்து கொள்ளவும். இதனுடன் வேக வைத்த மசித்த சர்க்கரைவள்ளி கிழங்கையும் போட்டு அரைத்து கொள்ளவும். இதனுடன் தேங்காய் துருவலையும் சேர்த்து அரைத்து கொள்ளவும். இது மாவு போன்று இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், மிக்சியில் தண்ணீர் சிறிது கூட சேர்க்காமல் மாவு பதத்தில் அரைத்து கொள்ள வேண்டும். 1/4 கிலோ கட்டி வெல்லத்தை சிறிய கத்தியால் கட்டி இல்லாமல் சீவிக்கொள்ளவும். ஒரு பாத்திரத்தில் துருவிய வெல்லத்தை தண்ணீரில் சேர்த்து கரைத்து கொள்ளவும். கரைத்த வெல்லக்கரைசலை வடிகட்டியால் வடிகட்டி கொள்ளவும். இப்படி செய்தால்தான் வெல்லத்தில் உள்ள தூசுக்களை சுத்தம் செய்ய முடியும். அடுப்பை பற்ற வைத்து வாணலியில் கரைத்த வெல்லக்கரைசலை கொதிக்க விடவும்.
தேவையான அளவு வெல்ல கரைசல் கொதித்த பிறகு நசுக்கிய ஏலக்காய் தூளை சேர்க்கவும். இதனுடன் அரைத்த பாசிப்பருப்பு, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, தேங்காய் துருவல் விழுதையும் சேர்த்து நன்றாக கட்டி இல்லாமல் கிளறவும். சிறிது நேரம் ஆறவிடவும். வாணலியில் வைத்துள்ள பூரணத்தை உருண்டைகளாக பிடித்து ஒரு பாத்திரத்தில் வைத்து கொள்ளவும். ஒரு கிண்ணத்தில் தேவையான அளவு மைதா மாவை எடுத்துக்கொள்ளவும். இதனுடன் சிறிது சிறிதாக தேவையான அளவு நீர் சேர்த்து கட்டி இல்லாமல் கரைத்து கொள்ளவும். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், மைதா மாவு கரைசல் கட்டியாக பஜ்ஜி மாவு பதத்தில் இருக்க வேண்டும். நீர்க்க கரைக்கக்கூடாது. அடுப்பில் வாணலியை வைத்து தேவையான அளவு சமையல் எண்ணெய் ஊற்றவும். சமையல் எண்ணெய் சூடான பின் அடுப்பை மிதமான தீயில் வைக்கவும். கிண்ணத்தில் வைத்துள்ள உருண்டைகளை மைதா மாவு கரைசலில் போட்டு சூடான எண்ணெயில் மெதுவாக போடவும். பொன்னிறமாக மாறும் வரை காத்திருந்து பொரித்து எடுக்கவும். பொன்னிறமாக மாறிய பின் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சுகியனை வேறு பாத்திரத்தில் எடுத்து வைக்கவும். இப்போது சூடான சுவையான சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சுகியன் தயார்.